சிம்பிளா, ஈஸியா 2 நிமிஷத்துல கொங்கு நாடு கிராமத்து ஸ்டைல்ல தேங்காய் சட்னி, அதுவும் நீர் சட்னி பண்ண போறோம். இட்லி, தோசை, இடியாப்பம், பொங்கல், அதுக்கப்புறமா ரவா உப்புமா எல்லாத்துக்குமே சூப்பரான காம்பினேஷனா இருக்கும். ஸோ எதையுமே நீங்க வறுத்து அரைச்சு பண்ணணும்னு அவசியமே இல்ல. இது வந்து கொங்கு நாடு அந்த சைட்ல ஹோட்டல்ல வந்து கூட பண்ணுவாங்க இதே ஸ்டைல்ல. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 1/2 மூடி தேங்காய் எடுத்துக்கலாம். தோல் எடுக்க வேணாம். அதுக்கப்புறம் பூண்டு, இஞ்சி, சின்ன வெங்காயம், கறிவேப்பிலை போட்டுக்கலாம். பச்சை மிளகாய், அதுக்கப்புறமா கொத்தமல்லி, ஒரு கையளவு பொட்டுக்கடலை, உப்பு தேவையான அளவு போட்டுட்டு நல்லா ஃபைனா அரைச்சு எடுத்துக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, தண்ணி மாதிரி தான் இருக்கணும். ஸோ அதனால ஓரளவுக்கு ஃபைனா அரைச்சு எடுத்துக்கணும். 1 கப் தண்ணி ஊத்திக்கலாம். புளி தேவைப்பட்டா நீங்க போட்டு அரைச்சிடுங்க. தாளிக்கிறதுக்கு கடுகு, அதுக்கப்புறமா வரமிளகாய், உளுந்து, கடலைப்பருப்பு கூட போட்டுக்கலாம். கொஞ்சம் பெருங்காயம், கறிவேப்பிலை அவ்வளோதான். ஸோ ரொம்ப சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு வந்து நான் இட்லிக்கு எப்படி வந்து சர்வ் பண்றதுன்னு காமிச்சிருக்கேன். தோசை ஊத்தப்பத்துக்குமே சூப்பரா இருக்கும்.